ஏன்னா 50 கிலோ ஆட்டிறைச்சி இருக்குது. இப்போ லஹம் மஜ்பூஸ் செய்ய போகிறேன். சட்டியோட சைஸு பெரிய சட்டி. ஓகே, இதில் தான் இப்போ இறைச்செல்லாம் போட்டு வேக வைக்க வேணும். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்படி இறைச்ச தாட்டி பாருங்க. இதை இறைச்சி தாழ வேணும். நாங்கள் சோத்துக்கு எப்படி தண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி தான். கொஞ்சம் இந்த அளவு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வைக்க வேணும். ஓகே, இப்போ இது நல்லா பாயில் ஆகி வரிசையில் இதுக்கு லீக்கிற பிளட் அது இதெல்லாம் மேலே வரும். அதை எடுத்து வீச வேணும். இப்போ இந்த 12 சஹான் நிற்கிது எனக்காக பார்த்தீங்கன்னா புதிய சஹான். ஓகே, இந்த 12 சஹானுக்கு 50 கிலோ இறைச்சி. எனக்கு அரிசி 15 கிலோ வைக்குது. எக்ஸல் இதுதான் சூப்பர் அரிசிங்க. ஓகே, பெரிய இதை பாருங்கள். இந்த ஸ்டிக்கர்ஸை கழட்டுறேன்டா இப்படி லைட்டரால் சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணால் பசுந்தாக கலண்டு வருது. பார்த்தீங்களா எப்படி பசுந்தாக கலந்து வருதுன்றது. ஓகே, இதை பாருங்கள். இப்போ இந்த பிளட்டு இதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் மீக்குது. ஓகே, இதை பாருங்கள் கரண்டியை. ஓகே, எல்லாம் எல்லாம் எடுத்த பிறகு தான் மசாலா போடுறது. இப்போ ஏன் இதில் பெனிஃபிட் என்ன தெரியுமா? இப்போ நாங்கள் இதை எடுத்த பிறகு தான் மசாலா, வெங்காயம், தக்காளிக்காய், வெள்ளைப்பூடு, தேசிக்காய் எல்லாத்தையும் போட வேணும். அப்போ ஒன்றும் வீணாகாது. நீங்கள் இதை எடுக்காமல் அப்படியே தேசிக்காய் மசாலா எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டால் இப்போ நீங்கள் இதில் இருக்கிற இந்த ஃபேட்டு இதெல்லாம் எடுக்க செல்ல அந்த மசாலா, கொச்சிக்காய், வெங்காயம் எல்லாம் வெளியில் வரும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி இதெல்லாம் எடுத்த பிறகு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்து வீச வேணும். பார்த்தீங்களா இப்போ இது இப்போ கிளியராக ஆகிக்குது. கோயில் ஆக்கிட்டு இருக்குது. ஆட்டரைச்செல்லாம் 50 கிலோ. கரம் மசாலா பட்டை 3 துண்டு, ஒரு 20 கிராம் மிளகு, நச்சிரம் 20 கிராம், ஏலக்காய் கலாம்பீர் 20 கிராம். ஓகே, சிக்கன் ஸ்டாக் 4 பாக்ஸு. இப்போ பாருங்கள், இந்த கரம் மசாலா எல்லாம் போடுறாரு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு போடுங்க. ஓகே, அவரை கோயிலாகி பேத்துடுவார். ஏன்னா கிரீன் சில்லி 100 கிராம், தேசிக்காய் காஞ்ச தேசிக்காய் 7, வெங்காயம் மிக்க 1.5 கிலோ வெங்காயம். ஓகே, டொமேட்டோ 1 கிலோ டொமேட்டோ, வெள்ளைப்பூடு ஒரு 150 கிராம் வெள்ளைப்பூடு. எல்லாத்தையும் இது பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி சின்னதாக சொப் பண்ணி போட வேணும். ஓகே, பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இனக்காவா கரம் மசாலா 1 கரண்டி, அரபி மசாலா 1/2 கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 கரண்டி. ஓகே, இதை பாருங்கள் சரி இந்த இடத்துல இப்படி போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா எல்லாத்துக்கும் இதாகும். 1.5 ஹவருக்கு இவரை நார்மல் ஃபயர் வச்சு மீடியம் ஃபயர் வச்சு 1.5 ஹவருக்கு வேக வேணும். இதில் உப்பு சரியாக ஒரு 12 கரண்டி உப்பு போடுறோம். இப்போ இதில் உப்பு 7 கரண்டி உப்பு வைக்கி. ஒரு அடிக்கு 12 போடுறல 7 கரண்டியை போட்டு நீங்கள் செக் பண்ணணும் டேஸ்ட்டு. இப்போ ஏன்னா இது இறைச்சிக்கு அவ்வளோ உப்பு தேவையில்லை. நீங்கள் சோறு ஆக்க செல்ல தான் அடுத்த 5 கரண்டி உப்பு போட வேணும். கைஸ், இதுக்கு பிறகு சோறில் ஆக்குறதெல்லாம் ரிலா துபாய் குக்கிங் சேனலில் போய்த்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோவும் கிடைக்கும் சோறு ஆக்குறதெல்லாம்.